எனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காது. பிரைஸ் லார்ட். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஏசாயா 54:17. நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது என்றால் அநேக ஆயுதங்கள் உண்டு என்றுதானே அர்த்தம். அவை எத்தனை வடிவங்களில் உருவாக்கப்பட்டாலும் அவை ஒன்றுமில்லாமல் போகும் என ஆண்டவர் கூறுகிறார். சாத்தானின் ஆயுதம் மனித செயல்பாட்டினால் வருகிற ஆபத்துகளாக இருக்கலாம். அதாவது ஒரு மனிதனை நமக்கு எதிராக எழுப்பி அவனின் மூலமாக ஆபத்துகளை வருவிக்கலாம். மொர்தெகாய்க்கு எதிராக ஆமானை எழுப்பியது போல. எஸ்தர் 7:9. அன்பானவர்களே, மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்காக வாதிட நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள இவர்கள் ஒரு சான்றாக இருக்கிறார்கள் என நினைத்து அந்த மனிதனுக்காக நன்றி கூறுவோம். நம் நினைவின்படியே நன்மைகள் நடப்பதை நம் கண்களும் சுற்றியுள்ளவர்களின் கண்களும் காணும். ஏனென்றால் நாம் நம்பிக்கை கொண்டிருப்பவர் இன்னார் என நாம் நிச்சயமாக அறிவோம். அதையும் அவர் நிச்சயம் உலகிற்கு எடுத்துரைப்பார். 2 தீமோத்தேயு 1:12. ஆகவே அன்பானவர்களே, ஐயோ எனக்கு எதிராக ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என நினைப்பதை விட்டுவிட்டு எழும்பினால் எழும்பட்டும் என்று நாம் நன்றி கூற ஆரம்பிக்கின்றோமோ அன்றே நம் ஆண்டவர் நம் சார்பாக வாதாட ஆரம்பிப்பார் என்பதை அறிந்து மகிழ்ச்சிதான் கொள்ள வேண்டும் என விவிலியம் கூறுகிறது. தெய்வீக செயல்பாடுகளினால் வரும் ஆபத்துகளும் உண்டு. மனிதன் மூலமாக ஆபத்துகளை நமக்கு கொண்டு வந்தும் நாம் அசைக்கப்படாமல் இருந்தால் அடுத்ததாக சாத்தான் தேவனின் மூலமாக, அதாவது தேவன் நமக்கு எதிராக எழும்பத்தக்க வகையில் நம்மை தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய தூண்டிவிட்டு ஆபத்துகளை வருவிப்பான். இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய தூண்டி அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தம் மக்கள் என்று தெரிந்தும் இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்களை அழித்தே ஆக வேண்டும். விடுதலை பயணம் யாத்ராகமம் 32:9 மற்றும் 10 என சொல்லிய பொழுது மோசே அவர்களுக்காக வாதாடியதால் தாம் அவர்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டார் நம் ஆண்டவர். இதையே தான் நாம் எண்ணிக்கை 31:16 பிலேயாமின் சொல் கேட்டு இஸ்ரேல் மக்கள் மோவாபிய பெண்களோடு முறைகேடாக நடந்து பிற தெய்வங்களை பின்பற்றியதால் கொள்ளை நோயை அனுப்பி ஆண்டவர் அவர்களை அழித்தார் என்பதை நாம் எண்ணிக்கை 25:1 எண்ணிக்கை 31:16 வாசிக்கின்றோம். ஆம், ஆண்டவர் கோபப்படும் காரியங்களை மனிதர்கள் செய்ய சாத்தான் மனிதர்களை தூண்டுகிறான் என இதிலிருந்து தெரிகிறது. அவனின் சொற்கேட்டு மனிதன் ஆண்டவர் சினம் கொள்ளும் பாவங்களை செய்தால் ஆபத்து வருவது மனிதரிடமிருந்து அல்ல, மாறாக மகா வல்லமை பொருந்திய ஆண்டவரிடமிருந்து என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அன்பானவர்கள், என்னை தவிர வேறே தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்ற 10 கட்டளைகளில் உள்ள முதல் கட்டளைக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது நாம் அதிகமாக தேவனின் கோபத்திற்கு உள்ளாகிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இயற்கையாக தோன்றுகிற ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார். உதாரணமாக புயல் அடித்து கொண்டிருக்கும் பொழுது நம் வீட்டில் மரங்கள் கீழே விழுந்து அதனால் ஆபத்துகள் நேரிடுவது இது ஏதோ இயற்கையாக நடப்பது போல் தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்பாக பிசாசின் கரம் இருக்கிறது என்றும் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு தருகிறார் என்பதையும் நாம் அறிகிறோம். அன்பானவர்களே, சில மாதங்களுக்கு முன் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நிகழ்ந்த காட்டுத்தீயில் பக்கத்து வீடுகளெல்லாம் தீக்கிரையான பொழுதும் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவரின் வீடு மட்டும் சிறிதளவு கூட சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டதை நாம் சோஷியல் மீடியாக்களில் பார்த்தோமே. எப்படி ஆண்டவரின் கரமானது தன் பிள்ளைக்கு வரவிருந்த ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றினதால் தானே. ஆகவே அவரின் பிள்ளைகளாக நமக்கு எதிராக உருவாக்கப்படும் அனைத்து ஆயுதங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக வாதாடும் எங்கள் நீதிபரரே, எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எங்களது கண்ணுக்கு தெரிகின்ற ஆயுதங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிமிஷமே தகர்க்கப்படுவதாக. எங்களையும் எங்களது குடும்பங்களையும் நாங்கள் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமேன்.